நூறு நாள் வேலைவாய்ப்பு மீண்டும் வழங்க கோரி காஞ்சிபுரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை கிராம மக்கள் முற்றுகையிட்டனர். காஞ்சிபுரம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட அவலூர் கிராமத்தில் 1500க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வரும் நிலையில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் அதிக அளவு பயனாளிகள் பணிபுரிந்து வந்தனர். ஆனால் தற்போது நாள் ஒன்றுக்கு 40 முதல் 50 பணியாளர்களுக்கு மட்டுமே பணி வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அக்கிராமத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட 100 நாள் பயனாளிகள் இன்று காஞ்சிபுரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு மீண்டும் அனைவருக்கும் பணி வழங்க கோரிக்கை வைத்தனர். இதனைத் தொடர்ந்து கிராம மக்களிடம் வட்டார வளர்ச்சி அலுவலர் கோமலா பேச்சுவார்த்தை நடத்தி பணி வழங்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் மரக்கன்று திட்டங்களின் பயன்களை எடுத்துரைத்து இத்திட்டத்தில் அனைவரும் இணைந்து கொள்ளுங்கள் என அறிவுறுத்தினார். இருப்பினும் பொதுமக்கள் வரும் திங்கட்கிழமை 100 நாள் வேலை வாய்ப்பு வழங்காவிட்டால் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் தெரிவித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. திருப்பூர் மாவட்டம் ஆம்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்றம் முன்பு பிரபு மற்றும் ஜோதி ராமலிங்கம் தலைமையில் வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து வழக்கறிஞர்கள் ஆம்பூரில் உள்ள முக்கிய வீதிகள் வழியாக பேரணியாக சென்று ஆம்பூர் ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டு மத்திய அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பியதோடு குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சிய சட்டம், இந்திய தண்டனை சட்டம் ஆகியவற்றை சமஸ்கிருத மொழியிலும் இந்தி மொழியிலும் மாற்றம் செய்வதற்கான சட்ட மசோதாவை மத்திய அரசு திரும்பப் பெறக் கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அமராவதி ஆற்றுக்குள் வட்ட கிணறு அமைத்து சட்டவிரோதமாக தண்ணீர் பயன்படுத்தி வந்ததை கண்டறிந்த நீர்வளத்துறையினர் ஆக்கிரமிப்புகளை இடித்து அகற்றினர். கரூர் மாவட்டம் பரமத்தி அருகே அமராவதி ஆற்றின் மையப்பகுதியில் அரசு அனுமதியின்றி வட்ட கிணறு அமைத்து ஆக்கிரமிப்பு செய்து கிணற்றின் மூலம் ராட்சத மோட்டார் உதவியுடன் தண்ணீர் எடுத்து விவசாயத்திற்கு ஒரு சிலர் பயன்படுத்தி வந்துள்ளனர். இதனை அறிந்த அதே பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் மெய்ஞானமூர்த்தி நீதிமன்றத்தில் ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரி வழக்கு தொடர்ந்திருந்தார். இதைத் தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவின் பேரில் நீர்வளத்துறை உதவி பொறியாளர் ஸ்டாலின் சுப்பையன் தலைமையில் 9 இடங்களில் ஆற்றில் அமைக்கப்பட்டுள்ள தண்ணீர் எடுக்க பயன்படுத்திய ராட்சத மோட்டார்கள் மற்றும் பைப்லைன் ஆக்கிரமிப்புகளை 5 ஜேசிபி மற்றும் 50க்கும் மேற்பட்ட காவல்துறை உதவியுடன் அகற்றினர். 2வது முறையாக அனுமதியின்றி ஆற்றில் அமைக்கப்பட்ட வட்ட கிணறுகளை அகற்றும் பணியால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ஆதி திராவிடர்களுக்கு ஒதுக்கப்பட்ட சுடுகாட்டு இடத்தை தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதை கண்டித்து சுடுகாட்டில் குடியேறும் போராட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மட்டையம்பட்டி கிராமத்தில் 5 தலைமுறையாக ஆதி திராவிட மக்கள் பயன்படுத்தி வந்த சுடுகாட்டு பாதையை தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாகவும் அந்த இடத்திற்கு பட்டா வழங்கியுள்ளதாகவும் கண்டித்து விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் கிராமத்தினர் 100க்கும் மேற்பட்டோர் சுடுகாட்டில் குடியேறும் போராட்டம் நடத்தினர். இதைத் தொடர்ந்து அங்கு சென்ற வருவாய்த்துறை துணை வட்டாட்சியர் ஞானசேகர், வருவாய் ஆய்வாளர் வித்யா, கந்தர்வக்கோட்டை காவல் நிலைய ஆய்வாளர் சுகுமாரன் உள்ளிட்டோர் நேரில் சென்று போராட்டம் நடத்தியவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஒரு வாரத்திற்குள் இரு தரப்பினரையும் அழைத்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காணப்படும் என்று உத்தரவாதம் அளித்த பிறகு அனைவரும் போராட்டத்தை கைவிட்டனர். ஈரோடு பன்னீர்செல்வம் பூங்காவில் சர்வதேச நெகிழி பைகள் இல்லாத தினத்தினை முன்னிட்டு கூடுதல் ஆட்சியர் மணீஷ் மீண்டும் மஞ்சப்பை என்ற டோரா விழிப்புணர்வு பொம்மையினை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மஞ்சப்பைகளை வழங்கினார். தொடர்ந்து பள்ளி மாணவர்கள் மற்றும் பங்கேற்பாளர்களால் துணிப்பைகள் மற்றும் நெகிழி பைகள் தவிர்ப்பு பற்றிய விழிப்புணர்வை பரப்புவதற்கான உறுதிமொழி எடுக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் மோகன், ஈரோடு மாநகராட்சி முதன்மை பொறியாளர் விஜயகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சேலத்தில் கொலை செய்யப்பட்ட அதிமுக பிரமுகரின் சடலத்தை வாங்க மறுத்து உறவினர்கள் மற்றும் அதிமுகவினர் மருத்துவமனை வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் கொண்டலாம்பட்டி அதிமுக பகுதி செயலாளர் சண்முகம் நேற்று இரவு வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். சண்முகத்தின் உடல் சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்று உடற்கூறாய்வு செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து சண்முகத்தின் உறவினர்கள் அவரது சடலத்தை வாங்க மறுத்து கூலிப்படையை ஏவி கொலை செய்ததாக கூறி லாட்டரி சீட் வியாபாரி திமுகவை சேர்ந்த சதீஷை கைது செய்ய வேண்டும் என கோஷம் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியதைத் தொடர்ந்து துணை கமிஷனர் மதிவாணன் தலைமையில் மருத்துவமனை வளாகத்தில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டனர். மேலும் மாநகர காவல் ஆணையர் ராஜேஸ்வரி அரசு மருத்துவமனைக்கு நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டார். வந்தவாசி அருகே குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டு நீர் வெளியேறி வீணாக்கி வரும் நிலையில் அதனை சரி செய்ய கோரி மக்கள் கோரிக்கை வைத்தனர். செய்யாற்றிலிருந்து குடிநீர் சேகரித்து அணக்காவூர் நீரேற்று நிலையம் மூலம் வந்தவாசி மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு நீரேற்றப்பட்டு சுற்றுவட்டார பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. குறிசை, எச்சூர், மும்முனி, அம்மையப்பட்டு வழியாக குழாய் மூலம் குடிநீர் வந்தவாசி வருகிறது. இவ்வாறு அமைக்கப்பட்ட குடிநீர் குழாயில் நெடுஞ்சாலைத்துறை அலுவலகம் அருகில் உடைப்பு ஏற்பட்டு மாதக்கணக்காக நீர் வெளியேற்றப்பட்டு வரும் சூழலில் நகராட்சி அலுவலகத்திற்கு தகவல் தெரிவித்தும் நடவடிக்கை இல்லை. இதனால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் நிலை மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் வாழும் மக்களுக்கு சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் உள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட நிர்வாகம் இந்த குடிநீர் குழாய் உடைப்பை சீர் செய்து குடிநீர் வீணாவதை தடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கடலூர் போக்குவரத்து பணிமனை முன்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிலாளர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற நல அமைப்பு சார்பில் பஞ்சப்படி உடனடியாக வழங்க வேண்டும், ஒப்பந்த முறை பணி நியமனத்தை கைவிட வேண்டும், இதர துறையை போன்று மருத்துவ காப்பீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஓய்வு பெற்ற அமைப்பு சார்பாக கடலூர் போக்குவரத்து பணிமனை முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். மாடம்பாக்கம் அருகே அறுந்து விழுந்த மின்கம்பி குறித்து தகவல் தெரிவித்தும் 30 நிமிடங்களாக மின்சார இணைப்பு துண்டிக்கப்படாமல் மின்வாரிய ஊழியர்கள் அலட்சியமாக செயல்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. சென்னை தாம்பரம் அடுத்த மாடம்பாக்கம் நூத்தஞ்சேரி பிரதான சாலையில் எதிர்பாராத விதமாக மின்கம்பி ஒன்று அறுந்து சாலையின் நடுவே விழுந்துள்ளது. இதுகுறித்து அக்கம்பக்கத்தினர் மின்வாரிய துறைக்கு தகவல் அளித்தனர். புகார் அளித்த அரை மணி நேரத்திற்கும் மேலாகியும் மின் இணைப்பு துண்டிக்கப்படாதது அப்பகுதியாக சென்ற பாதசாரிகள் மற்றும் வாகன ஓட்டிகளிடையே பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து அப்பகுதியைச் சேர்ந்த ஊழியர் ஒருவர் உடனடியாக மரக்கழிவுகள் மற்றும் பல்வேறு பொருட்களை கொண்டு அறுந்து கிடந்த மின்கம்பியை சுற்றி தடுப்பு ஏற்படுத்தினார். தொடர்ந்து அங்கு வந்த மாடம்பாக்கம் மின் ஊழியர் மின்சாரத்தை துண்டித்த பின் அறுந்து கிடந்த மின்கம்பியினை சீர் செய்யும் பணியினை மேற்கொண்டார். புதிதாக அமலுக்கு வந்த குற்றவியல் சட்டத்தின்படி கன்னியாகுமரி காவல் நிலையத்தில் ஆய்வாளர் நெப்போலியன் மாநிலத்தின் முதலாவதாக எஃப்ஐஆர் பதிவு செய்து அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். மாநில குற்ற ஆவண காப்பகம் அறிக்கைப்படி புதிதாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள குற்றவியல் சட்டத்தின்படி முதலாவதாக பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர் என்னும் முதல் தகவல் அறிக்கை கன்னியாகுமரி காவல் நிலையத்தில் பதியப்பட்டுள்ளது. போக்குவரத்து விதிமீறலில் ஈடுபட்டு பொதுமக்களுக்கு ஆபத்து ஏற்படுத்தும் வண்ணம் குடிபோதையில் வாகனத்தை ஓட்டிய கேரளாவை சேர்ந்த ஜெபியன் ராஜ் என்பவர் மீது முதல் தகவல் அறிக்கை பதியப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கரம்பக்குடி அருகே நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே செயல்பட்டு வரும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நுழைவு வாயில் முன்பு இந்திய மாணவர் சங்கத்தினருடன் 100க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் இணைந்து நீட் தேர்வுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது நீட் தேர்வை உடனடியாக ரத்து செய்ய கோரியும், நீட் தேர்வில் நடைபெற்ற முறைகேடுகள் மீது புலன் விசாரணை நடத்த கோரியும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முழக்கங்களாக எழுப்பினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.